என்ன கைதி ஆக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் என்னைய. காசு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இல்லை தனியாக வந்திருக்கேன்னா தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா பார்த்தாலே தெரியும் நான் எந்தளவு நனைஞ்சிருக்கேன் அப்படின்னு தான். வெல்கம் பேக் மை சேனல், உங்கள் ஊர் பொடி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னா மந்தாரனூரை தான் எனக்கு இன்றைக்கி ரூட். நான் சேல்ஸ் ரெப் அதை சொல்கிற வச்சு மந்தாரனூர் தான் இன்றைக்கி என்னோடய ரூட். ஸோ மந்தாரனூரை வியூஸ் பாயிண்ட் வந்து செம்மலாக இருக்கும். சரி அங்கே போகலாமே அப்படின்ட்டு, இந்த ரோட் தானே அப்படியே அந்த ரோட்டில் போகலாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஸோ போய்கிட்டு இருக்கேன். 2 ரோட்டில் போகலாம். ஹைப்ரஸ்ட், அந்த ஹைப்ரஸ்ட் போயிட்டு மற்ற ரோட்டை மந்தாரனூரை அந்த ரோட்லேயும் போகலாம். வலப்பனை போய்ட்டும் போகலாம். வலை போய்ட்டு பதியப்பேலில் போயிட்டு போகலாம். ஸோ நான் பதியப்பேலில் ரோட்டில் தான் போகிறேன். ஏன்னா ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு முடிவு வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். சொல்ல வந்துட்டு என்னென்னா, செம்ம பனிமூட்டம். மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் 100க்கு 100 வீதம் இருக்குது. நலையாமல் நான் வீட்டுக்கு போகிற சாத்தியக்கூறுகள் 1 வீதம் கூட இல்லை. பார்ப்போம் எப்படி நம்ம நலையாமல் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன்னா, இல்லைனா நனைஞ்சு துவஞ்சி பிளானை ட்ராப் பண்ணிட்டு எங்கேயா ஒருங்கி நிற்கிறேனான்னு பார்ப்போம். சில வேளை மழை வந்துட்டால் இந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் கொள்கின்றேன். போகலாம். நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அழகா கொஞ்சம் பாருங்க, பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு மியூசிக் ஒன்று போட்டு விடுறேன். ஸோ காய்ஸ் என்னென்னா, மந்தாரனூரை போகிறோம்னு சொல்லிட்டோம். ராகல டவுன் எனக்கு காட்டா கிடைக்கல, செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அடுத்து என்ன டவுன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலப்பனை அப்படிங்கிற ஒரு டவுன். இந்த டவுனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுனுக்கு பக்கத்தால் கோர்ட் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. அப்படின்னா நூரெலியே மாவட்ட நீதிமன்றம்னா இது வந்து நீதவான் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த கோர்ட் இருக்குது, பிரதேச சபை கட்டட தொகுதி இருக்குது, அப்புறம் பேங்க்ஸ் இருக்குது, பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, பிஓசி பேங்க் இருக்குது. முக்கியமான விஷயம் பெட்ரோல் செட் இல்லை. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு இந்த மாதிரி இந்த வழக்கு வந்த இதுகள் தான், பைக்கள் தான் நிற்கிது. இந்த முன்னுக்கு தான் வழக்கு, அந்த போலீஸ் பக்கம் நிற்கிறாங்க, அங்கே தான் வழக்கு இருக்குது. கோர்ட் இருக்குது, வீட்டிய கோர்ஸும் இருக்குது போல் போது, போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. டவுனில் முக்கியமான இருக்க வேண்டியகள் சில விஷயங்கள் இருக்குது. சந்ததி கட்டட தொகுதி இருக்குது, சத்தோஸ் இருக்குது. ஸோ அப்புறம் என்னென்னா, முக்கியமான விஷயம் இல்லைன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு கடை இல்லை, டீ குடிக்க ஒரு டீ ஷாப் ஒன்றும் இல்லை. அதான் ரொம்ப ஒரு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு நீட்டானு கேட்டிங்கன்னா எனக்குன்னா சந்தேகம்தான், ரொம்ப சந்தேகம்தான். பஸ்ஸோடு இருக்குது, மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு ஏதோ இருக்க வேண்டியதுலாம் இருக்குது. ஆனால் ஏதோ இருக்குது, ஆனால் இருக்க வேண்டியது இல்லை. டீ குடிக்க சரியான ஒரு கடை ஒன்றும் இல்லை, டேஸ்ட் இருக்காது, சூடு இருக்காது, அப்படி தான் கொண்டு கொடுப்பாங்க. எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு கூட தெரியாது அவங்களுக்கு. என்னென்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோட்டில் வந்து பதியப்பேலில் போயிட்டு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. என்ன விஷயம்னு சொன்னால், அந்த முன்னுக்கு கடை ஒன்றில் டீ குடிப்பேன். அந்த கடை இருக்கான்னு பார்ப்போம். அதில் தான் முன்ன வேலை செய்கிற கம்பெனியில் வேலை செய்யணும், டீ குடிக்கிறது. இல்லைனா கடை இருக்குது, ஆனால் கட்டிட்டாங்க, செம்மையாக இருக்குது. என்னென்னா முன்ன ரொம்ப செம்மையாக இருக்குன்னா, இதெல்லாம் போட்டு என்ன சொல்கிறது, ஓலை குடிசையில் கட்டின மாதிரி தான் கடை இருந்துச்சு. இப்போ நல்லா பெருசாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு போகலாம். காசு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இருக்குது, ஏதாவது சாப்பிட்டு போவோம்.
हम कैमरा बोले थे रोटी रोटी सोट हेलो रोटी देन सोटे सोने दिए तुले दिखते तेरे पा हेलो रोटी देन कल मामा कहीं किटिया है नद्द ये मामा ada हाँ ये बोल sudah tak suka ada hello roti ada yang tu kan नहीं कांटा दे प्लेट याद दे वो सेमा वाइन दे புதுசாக செஞ்சுருக்காங்க போல் செம்மையாக இருக்குது என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா இதையும் வந்து வண்டி எடுத்துகிட்டு என்னென்னா ஒரு மரக்கறி ரொட்டியும் ஒரு பிளேன் டீயும் குடித்தேன் 120 ரூபா கணக்குட்டான் நான் 500 நிட்டோன்னே காசு மாற்றலான்ட்டாங்க என்ன செய்கிறா அப்படின்னு பார்க்கும்போது காசை மாற்றிட்டு வந்து தந்தாலே தாண்டான் எங்கே போகிறது கடைசி 120 ரூபாய்க்கு நம்பிக்கையெல்லாம் பேக்கெல்லாம் வச்சுட்டு போன்ட்டாங்க பேக்கை வச்சுட்டு போயிட்டு செட்டு இப்போ பெட்ரோல் செட்டில் மாற்றிக்கிட்டு வந்து தான் கொடுத்துட்டு தான் இப்போ வரேன் பணைய கைதி ஆக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் என்னைய 120 ரூபாய்க்கு அங்கிள் இருந்திருந்தான்னா அவர் மாற்றி கொடுத்துருப்பார் காசு இருக்குது அவங்ககிட்ட மாற்றுறதுக்கு ஆனால் 120 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டுருக்கேன் 500 4 100 தாள் கொடுக்கணுங்கிறாங்க ஸோ அது மாதிரி தான் மற்றபடி நீங்கள் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கட்டாயம் அங்கே பிளேட் டீ எல்லாம் குடிங்க செம்ம டேஸ்ட்டாக போட்டு தருவாங்க நல்லா சுட சுட இருந்துச்சு எப்போயுமே சுட சுட இருக்கும் ஸோ குளிர் டைமுக்கு நல்லாவே இருந்துச்சு நான் போய்கிட்டு இருக்கேன் மிச்ச வீடியோ இடையில போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ காய்ஸ் நாராந்தலாவை அந்திக்கு வந்துட்டோம் என்னென்னா இதில் பனியை போனால் பனியை போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் கேண்டி ரைட் எடுத்தால் மையாங்கண்ணே நேராக போனால் பதியப்பிலாவில் ஸோ இன்னொரு கொஞ்சம் தூரம் சொற்ப நேரத்தில் பதியப்பேட்டலில் 11 கிலோமீட்டர் இருக்குது அப்போ இன்னொரு சொற்ப நேரத்தில் பதியப்பேட்டலில் போயிடலாம் ஆனால் மழை தான் நம்மளுக்கான வாய்ப்பை கொடுக்குமான்னு தெரியல இந்த பனியை போனோம்னா இந்த பாருங்க தெரியுதா அந்த ரோட்டில் பனியை போனால் பனியை போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் கெண்டி ரைட் எடுத்தால் மையாங்கண்ணே பதில் பதியப்பேட்டலில் போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா மழை கொஞ்சம் அந்த அங்கே மழை பெஞ்சதுக்கு இன்னும் கொஞ்சம் மழை குறவு பதியப்பேட்டலில் போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மழை வந்துட்டா செய்ய வழியில் காய்ச்சி அப்படியே எங்கேயா நின்றுட்டு இருந்துட்டு மழை விட்டோட வீட்டுக்கு போட்டாரு ஏன்னா மந்தாரனூர் ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு செங்குத்தான ஏற்றங்கள் கொண்டை ஊசி வளைவுகள் அப்படி தான் இருக்கும் நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கும் நான் முன்னே வேலை செஞ்ச கம்பெனியில் ரைட் போகும்போது அப்படி தான் அப்படி ஒரு எனக்கு பிடிச்ச ரோடு ஆனால் செம்ம வியூஸ் இருக்குது அப்படி ஒரு ரோடு அழகான ரோடு ஆனால் அழகில் தர ஆபத்து இருக்கும் அந்த மாதிரி ஸோ அப்படி ஒரு ஆபத்தான ரோட் அது கீழேருந்து மேலே போகும்போது கூட இப்போ பதியப்பிள்ளைலேருந்து மந்தாரனூரை போகும்போது கூட அந்தளவு ஒரு டேஞ்சரஸாக தெரியாது அது ரொம்ப நார்மலாக போயிடலாம் ஆனால் ஐபுரஸ்ட் போயிட்டு மந்தாரனூர் வந்து பனியை வரும்போது அப்பா செம்ம ஐயோ அந்தளவு இருக்கும் அது பள்ளம் கொண்டை ஊசி வளைவுகள் அதுக்கு என்ன சொல்கிறது யூட்டன் அது யூ வளைவு அது வந்து வயசு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு தரேன் 2017 எடுத்ததாச்சு ஸோ மறந்துட்டேன் அதை யூ வளைவுகள் அதெல்லாம் சும்மா வேறு மாதிரி இருக்கும் அந்த ரோட்டில் சான்ஸ் கிடச்சா இன்றைக்கே பார்க்கலாம் பார்ப்போம் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்க ரோடு இப்படி ஒரு ரோட்டில் வந்து ரைட் பண்ணும்போது வேறு மாதிரி ஃபீல் ஒன்று அது
உண்மைக்குமே வேறு மாதிரி ஃபீல் ஒன்று. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நினைக்கிறேன் அந்த வாட்டர் ஃபால் இருக்குல்ல, நம்ம இன்றைக்கி மந்தாரனூர் போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வானம் கொட்டட்டும்னு கொட்டலை, லைட்டாக விலகி இருக்காங்க. ஸோ மழை வராதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மந்தாரனூரை போயிடலாம். அதனால் அந்த வாட்டர் ஃபாலை சும்மா போகிற போக்கில் ஒரு காட்டி விட்டு போகிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு தான் நினைக்கிறேன். முன்னுக்கு அந்த நீர்வீழ்ச்சி வீழ்கின்ற காட்சி அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லத்தான் இருக்குது. ஒரு செம்மையான காட்சி ஒன்று பாருங்க, தெரியுதான்னு தெரியலையே, கேமராவில் தெரியுதான்னு தெரியலையே பாருங்கள், செம்மையாக இருக்குது. தூரத்தில் வரும்போதே வாங்கடா என்னை பார்த்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா காய்ஸ் எப்படி இருக்குன்னு. என்னன்னா இதை தாண்டி போகும்போது அந்த சாரல், அந்த சத்தம், அந்த மாதிரி இந்த சாரல் வேறு லெவலாக இருக்குது. பார்த்தா இது செம்ம மழை பெஞ்சிருக்கு. அதனால் இந்த இடம் வந்து இப்படி இருக்குது. ப்ளேஸ் பண்ணுங்க, பக்கத்தில் குளிக்கிறாங்க லேடிஸ். அதனால் நான் அங்கே போகாமல் இங்கே பக்கத்துலேயே நினைக்கிட்டு இருக்கேன். நான் வேறு சிங்கிளாக தனியாக வந்திருக்கேன்னா தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா. பாஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ பதியப்பலையும் வந்துட்டோம், மழையும் வந்துடுச்சு. மந்தாரனூர் ரோட்டில் போனோம்னா அந்த ரோட்டில் நம்மளுக்கு மழை டைமில் நிற்கிறதுக்கு கூட ஒரு இடம் இருக்காது, அப்படி ஒரு ரோடு ஒன்று அது. ஸோ அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து புதுப்பாலம். இப்போ நம்ம போகிறது வந்து புதுப்பாலம், மந்தாரனூர் புதுப்பாலம். அந்த பக்கத்தில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. நான் இந்த போயிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் வந்து பழைய பாலம். இப்போ அந்த பழைய பாலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரோட்டில் ஒரு சின்ன அம்மன் கோயில் ஒன்றும் இருக்குது. ஸோ கைஸ், நான் மந்தாரனூர் ரோட்டை பார்க்குறேன், பார்க்குறேன். ஆனால் மழை வந்து செம்மையாக தூருது. மழை ட்ரையன் பண்ணுவோம். சில வேளை அந்த ரோட்டில் போயிட்டாலும் கூட வீடியோ அடிக்கல் மண்டல ஃபோனில் தானே வீடியோ அடிக்கிறேன், அதனால் வீடியோ அடிக்கல் மண்டல்லையே. ஸோ நீங்கள் முன்னுக்கு ஜங்ஷனில் லெஃப்ட் சைடு எடுத்து போனால் மந்தாரனூரை வந்துடும். மந்தாரனூரை 13 கிலோமீட்டர்கள் இருக்கு. இன்னும் 13 கிலோமீட்டர் என்றால் கொஞ்சம் ஏற்றம் தான். ஏற்றங்கிறப்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு சரியாக தெரியல. இதில் லெஃப்ட் எடுக்கணும் கைஸ். நான் போகிறேன், என்ன வந்து வந்ததே வருது. லெஃப்ட் எடுக்கணும். மந்தாரனூர் ரோட்டுக்கு வந்துருக்கோம். இங்கேயும் சின்ன வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது, அதையும் காமிச்சு விட்றேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னன்னா இது ஃபுல்லாக அந்த இயற்கையில் கொஞ்சம் அழகு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக காடு தான். காடுல பாருங்க, காட்டுறேன். பெருசாக காட்ட இல்லாத காசு என்னென்னா மழை வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்க்க முடியாமல் போயிடும் நம்மளுக்கு. ஸோ 13 கிலோமீட்டர் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போக வேண்டி வரும். நான் மந்தாரனூரை கிட்ட போயிட்டு திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தாலே தெரியும் நான் எந்தளவு நனைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. பாருங்கள் எப்படி நனைஞ்சிருக்கேன். என்னென்னா மேலே போகல, செம்ம மழை. நான் ரிட்டன் திருப்பிட்டேன். நான் பரவாயில்ல, மேலே போக மழை கூடிக்கிட்டே போகுது. அதனால் ரிட்டன் திருப்பிட்டேன். அதனால் ரிட்டன் திருப்பிட்டேன். செய்ய வழி இல்லை. போயிட்டு பதியப்பலையில் நின்றுட்டு
அப்படியே போகத்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோத்தான், இது ஒன்று முடிஞ்சிருச்சு. ஒன்றும் நினச்சிக்காங்க, மந்தாரம் வரைக்கு இன்னொரு நாள் போகும் மந்தாரம் வரைக்கு. ஸோ இது ஒன்று முடிச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் கண்டிப்பாக போகும்.